إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்கள் மீதும், குறிப்பாக நமக்கு நேர் வழிகாட்ட வந்த முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபிஈன்கள் மீதும், தபா தாபிஈன்கள் மீதும், குறிப்பாக இந்த புனிதமிகு ஜும்ஆவில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவுகளுக்கு உபகாரம் செய்வது என்பது அவர்களுக்கு நன்மைகள் செய்வதும் அவர்களுக்கு ஏற்படும் தீங்கிலிருந்து அவர்களை காப்பதுமாகும். உறவை பேணுவது கட்டாயமாகும், அதனை துண்டிப்பது பெரும் குற்றமும் ஆகும். உறவு என்பது 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று இரத்த பந்த உறவு, இரண்டாவது திருமண உறவு, மூன்றாவது கொள்கை உறவு. இந்த 3 உறவுகளில் நான் எடுத்துள்ள தலைப்பு இரத்த பந்த உறவே ஆகும். இக்காலகட்டத்தில் எத்தனையோ குடும்பங்கள் சேர்ந்து வாழ்ந்தன, அதுவும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த குடும்பத்தை பார்க்க அவ்வளவு சந்தோஷமாக, அவ்வளவு அழகாக இருக்கும். வரும் காலமெல்லாம் அந்த குடும்பங்கள் இரண்டாக பிரிந்து, அந்த 2 4ஆக பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் குர்ஆன் ஹதீஸை ஒழுங்காக அறியாமல் ஏதோ 2 ஹதீஸ்களை படித்துவிட்டு, நானும் குர்ஆன் ஹதீஸை படித்துள்ளேன், எனக்கும் இந்த குடும்பத்தை ஒழுங்காக நடக்க தெரியும் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், நான் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு ஏதாவது நற்செய்தி கூறுங்கள் என்று அவசரமாக கேட்டார்கள். அதற்கு அங்குள்ள தோழர்கள் கூறினார்கள், இவருக்கு என்ன நேர்ந்தது என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவருக்கு வேறேனும் அவசர தேவை இருக்கலாம் என்று கூறிவிட்டு அந்த மனிதரை நோக்கி சொல்கிறார்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைத்து விடாதே, கடமையான தொழுகையை தொழுது கொண்டு வா, கடமையான ஜக்காத்தை கொடுத்து வா, மேலும் குடும்ப உறவுகளை பேணிக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இவ்வகையில் நல்ல சமூகத்தை, நல்ல குடும்ப உறவுகளை உருவாக்க வேண்டும் என்றால் இக்காலகட்டத்தில் முடியவில்லை. துரதிர்ஷ்டவசமாக இக்காலகட்டத்தில் அதிகமான குடும்பங்கள் பிரிந்து கொண்டு வருகின்றன. அல்லாஹ் தன் குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا என்று அத்தியாயம் 4 வசனம் 1 கூறுகின்றார். யாரை கொண்டு உங்களில் ஒருவருக்கொருவர் தங்களது உரிமைகளை பெற்றுக் கொள்கிறீர்களோ அத்தகைய அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களின் இரத்த பந்தங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள், சின்னமாக அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகிறான்.
தனிமரம் தோப்பாக்க முடியாது என்று எத்தனையோ பழமொழிகள் கேட்டிருக்கின்றோம். அதன் வகையில் ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடன் உற்றார் உறவினர்கள் இருந்தால்தான் அந்த குடும்பம் இன்மை பெறும் என்று இஸ்லாம் கூறுகிறது. ஒருவன் தன் பெற்றோர்களிடம் எப்படி இருக்கிறானோ, ஒருவன் தன் சகோதர சகோதரிகளிடம் எப்படி இருக்கின்றானோ, ஒருவன் தன் தந்தைமார்களிடம் எப்படி இருக்கின்றானோ, அதே போன்று இரத்த பந்த உறவுகளுடன் இருக்க வேண்டும் என்று நபி இஸ்லாம் கூறுகிறது. ஒரு மனிதர் இஸ்லாத்தில் இருந்தால் மட்டும்தான் அவருடன் இரத்த பந்த உறவுகளுடன் இருக்க வேண்டுமா? அப்படி என்றால் இல்லை. அவர்கள் வேறு மதத்தவர்களாக இருந்தாலும், வேறு சமய சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களோடும் இஸ்லாம் இரத்த பந்த உறவுகளோடும் உறவில் சமமாகவே பார்க்கிறது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை எனது தாயார் இணை வைப்பவராக இருந்தார். அவர் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தடைந்தார் என்னை பார்ப்பதற்காக. அப்பொழுது அந்த என்னுடைய இணை வைப்பவராக இருந்த என்னோட தாயாரிடம் நான் நல்ல முறையாக நடக்க வேண்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், உனது தாயாரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பொதுவாக நட்பும் ஏனைய உறவுகளும் நாம உருவாக்குனது. ஆனால் குடும்ப உறவு, இரத்த பந்த உறவு என்பது அல்லாஹ்வின் கிளையாகும், அல்லாஹ்வின் தேர்வாகும். இவர் தாய் என்றும், இவர் மாமா என்றும், இவர் தந்தை என்றும், இவர் சகோதர சகோதரி என்றும் இவை அனைத்தும் தேர்வாக்கினவர் அல்லாஹ் ஒருவனை மட்டும். அதனை பிரிப்பது நம்மளால் இயற்கவே முடியாது. ஏனென்றால் அது ஒரு கடமையாகும். அந்த குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு கடமையாகும். ஏனென்றால் அது அல்லாஹ் செய்த தேர்வாகும். அந்த குடும்பத்தை விட்டு நாம் பிரிந்தால் அல்லாஹுடன் நம்மளுடைய தொடர்பை பிரிந்து கொள்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னதத்தில் கூறுகிறார்கள், வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யஸில் ரஹிமஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் குடும்ப ஒருவருடன் சேர்ந்து நடக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னை சொர்க்கத்திற்கு பக்கம் இணக்கி நரகத்தை விட்டும் தூரமாக்கி ஒரு நற்செய்தியை கூறுங்கள் என்று அந்த மனிதர் கேட்டார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதே போல் நீ அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹுக்கு வேற எதுவும் தீங்கு இழைக்க கூடாது, கடமையான தொழுகையை தொழ வேண்டும், கடமையான சக்காத்தை கொடுக்க வேண்டும், பிறகு குடும்ப உறவுகளுடன் பேணி நடக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அங்கிருந்து அந்த நபர் சென்று விட்டார்கள். பிறகு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அவருடைய தோழர்களிடம், இந்த மனிதர் நான் கூறியதை அப்படியே செய்தார் என்றால் கண்டிப்பாக அந்த மனிதர் சுவனத்தை அடைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மன் அஹப்பா அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அவு யுன்ஷா லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. யார் தனக்கு அல்லாஹ் வழங்கும் ரிஸ்கில் விஸ்தீரணம் ஏற்படுவதும் நீண்ட ஆயுளையும் விரும்புகிறாரோ அவர் குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் இன்று உறவுகளின் அருமை புரியாமல், ஒருவரோடு இஸ்லாம் கூறும் முக்கியத்துவம் விளங்காமல், கடுப்பு போன்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிகள் ஒவ்வொரு ஜமாத்தில் ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த இயக்கத்தினால் ஒரு குடும்பத்தில் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, அதனால் ஒரு குடும்பம் இரண்டாக பிரிகிறது. ஒரு பண விஷயமாக ஒரு குடும்பம் இரண்டாக பிரிகிறது. ஒரு திருமணம் ஒரு நல்லது நடப்பதற்காக இருந்தாலும், அது ஒரு திருமணம் நடக்க இருந்தாலும் அந்த குடும்பம் இரண்டாக பிரிகிறது. ஆனால் கூறுவார்கள், குடும்பம் எப்பொழுது சேரும் என்றால் ரமலானிலோ, பக்ரீத்திலோ, ஒரு திருமணத்திலோ, ஒரு மையத்திலோ, ஒரு மௌத்திலோ, அங்குதான் எல்லா குடும்பங்களும் ஒன்று சேருவார்கள். ஆனால் இக்காலகட்டத்தில் ஒரு திருமணத்தால், ஒரு மௌத்தால் குடும்பங்கள் பிரிந்து செல்கின்ற நம்மால் காண முடிகிறது. லா யதுகுலுல் ஜன்னத காதிஹி ரஹீம். உறவை முறித்து வாழ்பவன்
சுவனம் புக மாட்டான் என்ற நபியின் எச்சரிக்கையை நாம் நம் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். فقال الا تروين عن اصل من وصلك واقطع من قطعك. அல்லாஹ் தஆலா இரத்த உறவை பார்த்து கூறுகிறான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தை அனைத்தையும் படைத்து விட்டு பிறகு அந்த அல்லாஹ் உறவிடம் கூறுகிறான், உன்னிடம் யார் சேர்ந்து கொள்கிறாரோ அவருடன் என்னோட தொடர்பை சேர்த்துக் கொள்வேன். யார் உன்னிடம் தொடர்பை துண்டித்துக் கொள்கின்றானோ அவனிடம் என்னுடைய தொடர்பை துண்டித்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். யாரிடம் என்றால் அந்த உறவிடம். அந்த உறவிடம் கேட்ட பொழுது உனக்கு ஆமா இல்லையே சரி தவறா அவரை கேட்ட பொழுது ஆம் என்று அந்த உறவு கூறியது. உலகில் உறவை முறிப்பவர்கள் ஒரு பக்கம் என்றால் பெருமைக்காகவும் பெயருக்காகவும் அந்தஸ்துக்காகவும் நடிப்பு மேல் நடித்துக் கொண்டே வருகிறார்கள். அவர்கள் பேசினால் நான் பேசுவேன், அவர்கள் கொடுத்தால் நான் கொடுப்பேன், அவர்கள் திரும்பினால் நான் திரும்புவேன், அவர்கள் வந்தால் நான் போவேன் என்று ஒத்த கால் இன்று கொண்டு வருகிறார்கள் இக்காலத்து உள்ள மனிதர்கள். ஆனால் இதுவல்ல இஸ்லாம் சொல்லுவது, இதுவல்ல. அவர்கள் என்னத்தான் துண்டித்து போனாலும் நான் சேர வேண்டும், அவர்கள் என்னத்தான் பேச மறுத்தாலும் அந்த இடத்தில் நான் பேச வேண்டும், அவர்கள் என்னத்தான் உறவை முறித்து போனாலும் நாம் இழுத்து வைத்து உறவோடு இணைந்து கொள்ள வேண்டும். قال ليس الواصل بالمكافي ولكن الواصل الذي اذا قطعت رحمه وصلها. தன்னுடன் இணைந்து இருப்போருடன் சேர்ந்து நடப்பவன் உறவை பேணுவதல்ல, எவன் உறவை துண்டித்து போகின்றானோ அவனுடன் உறவை வைத்துக் கொள்வதுதான் உண்மையான உறவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதாக, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ விருந்தினரை உபசரிக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் சொந்தங்களோடு இரத்த பந்தங்களோடு இணைந்திருக்கட்டும். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை வாய் மூடி கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னொரு நபிமொழி கூறுகிறேன், எந்த ஒரு முஸ்லிம்களுடன் ஒன்றிணைந்து வாழ்ந்து அவர்களால் ஏற்படும் துன்பங்களை சகித்துக் கொள்கின்றானோ, எந்த ஒரு துன்பங்களை சகித்துக் கொள்கின்றானோ அவன் கண்டிப்பாக மக்களை விட்டும் தனிநபராக இருக்கும் அவரை விட்டும் சிறந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள். ஆனால் இக்காலகட்டத்தில் ஆடு பக குட்டி உறவா என்ற பழமொழியுடன் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆடு பேசக்கூடாதுன்னா குட்டி பேசக்கூடாது. ஏன் குட்டி பேசக்கூடாது? ஏன்னா அந்த இடத்துல குட்டி உறவு பேன்றா, அது பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவர்கள் இடத்துல ஒரு புரிதல் இல்ல, ஒரு ஹதீஸ் ஒரு குர்ஆன் சொன்னா ஒரு புரிதல் இல்ல. இக்காலகட்டத்துல அப்படி ஒரு நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. இதனால வரும் காலத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் தனது உறவினர்களோட சந்திக்காம பேசாம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆக நாம் ஒவ்வொருவரும் எந்த திருமணத்தினால் குடும்பங்களை இரண்டாக பிளங்குகிறதோ அந்த திருமணத்தினால் நாம் அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க வேண்டும். எந்த ஏற்றத்தாழ்வினால் எந்த குடும்பம் பிரிகிறதோ அந்த ஏற்றத்தாழ்வினால் அந்த ஏற்றத்தாழ்வை உடைத்துவிட்டு அந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு 3 சகோதரி இல்லை 3 மகள்கள் இல்லை 2 சகோதரி 2 மகள்கள் இருந்தால் அந்த மனிதர் அவர்களுடைய சகோதரியுடன் அவர்கள் மகள்களுடன் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக நாம் ஒவ்வொருவரும் குடும்பத்தை இரத்த பந்த உறவுகளுடன் இணைந்து வாழக்கூடியவர்களாகவும் அதனை பிரித்தவர்களிடம் எத்தனை முறை நம்ம ஹதீஸையும் குர்ஆனையும் எத்தனை முறை கூறினாலும் பரவாயில்லை, கூறிக்கொண்டே இருங்கள். அவர்கள் விளங்கும் முறை கூறிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் தஆலா நம்முடன் இருக்கின்றான் என்ற எண்ணத்தில் கூறிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் தஆலா பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தளில் புரிவானாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء
واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بما فيه من الآيات وذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم ورب حليم.